ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யமஹாவோட RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா அஃபிஷியலாக லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் லான்ச்சிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, யமஹா இந்தியாவோட சேர்மன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில் திரும்பவும் RX100 கன்ஃபார்மாக நாங்கள் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்கும், கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி கொடுக்க போகிறோம், ஃபியூச்சர்ஸ் என்ன வரப்போகுது, அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ், இந்த பைக் எத்தனை வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் எவிடன்ஸோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக் தான் RX100. அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பைக்கோட டிசைன் சூப்பராக இருக்கும், அந்த பைக்கோட சவுண்டு செமையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் RX100. ஸோ இதனால அந்த டைமில் 90s டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்த பைக் தான் RX100. பட் அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த எமிஷன் நார்ம்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரும்போது RX100 இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RX100 மாதிரியான டிசைனில் நிறைய பைக் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீவே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய SR125 அப்படிங்கிற பைக்குமே உங்களுக்கு அப்படியே ஒரு காப்பி மாதிரி இருக்கும். RX100 ஒரு காப்பி மாதிரி தான் கீவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யமஹா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யமஹாவோட இந்தியா சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, RX100 டெஃபினட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். பட் அந்த RX100 100cc அப்படிங்கிறது மட்டும்தான் டவுட்டாக இருக்குது. ஒரு லார்ஜர் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இன்ஜினோட கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அதாவது RX150 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி RX250 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து இந்தியா யமஹாவோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயம் உங்களுக்கு RX100 லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலுமே 4 வால்வ் இன்ஜின், அதாவது 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய RX100 தான் வரப்போகுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி 2 வேரியண்ட் அப்படின்னா ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வரப்போகுது. அதே சமயம் ABS அண்ட் நான் ABS அப்படிங்கிற வேரியண்ட். ஸோ இந்த மாதிரி வேரியேஷனில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நம்ம ரெகுலராக RX100 வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி RX100 பொறுத்த வரைக்கும் 95,000 தான் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், மினிமம் பேஸ் பிரைஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹையர் வேரியண்ட் 1,07,000 இருந்து 1,10,000 வரைக்கும் ஹையர் வேரியண்ட், அதாவது சிங்கிள் சேனல் ABS அண்ட் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட் 1,07,000 to 10,000 அந்த ரேஞ்சில் வந்து பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத யமஹாவோட இந்தியா சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் எந்த மாதிரியான டிசைன் இருக்கும், அண்ட் இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் மோட்டார் சைக்கிளோட இந்த ஒரு டிசைன் அப்படியே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு 100cc RX வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பழைய RX100 மாதிரி தான் வரும். ஒரு சில விஷயங்கள் வேணும்னா மாடர்ன் டெக்னாலஜி, இந்த நியூ மாடர்ன் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த டெயில் ஃபெண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னா லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இதோட டிசைன், இதோட அந்த ஒரு கான்ஃபிகரேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பழைய RX100 இருந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேங்க் 10 லிட்டர்ஸ் அதே சைஸில் தான் வரப்போகுது. அதே சமயம் இதோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த டைமில் ஹாலஜன் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த டைமில் LED கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் சர்க்குலர் ஹெட்லாம்ப் தான். அண்ட் சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் வரும். அதாவது சர்க்குலர் அப்படின்னு மீன்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வரப்போகுது. அது வந்து டிஜிட்டல் கிடையாது, அனலாக். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த லுக்கே செமையாக இருக்கும். அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஷேப்டு டெயில் லேம்ப் வந்து கொடுக்க போகிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லுக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும். இதோட சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இன்ஜின்லேருந்து அப்படியே கட் ஆஃப் பண்ணி பின்னாடி வரைக்கும் கொண்டு வந்த மாதிரியான அந்த ஃபுல் லென்த் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யமஹா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டான அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து இருக்க போறது கிடையாது. இது வந்து ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் வந்து அந்த ஒரு உங்களுக்கு அந்த இன்ஜின்ல இருந்தே வந்து ஒரே ஒரு பைப்ல வந்து கொண்டு வர மாதிரி வந்து கொண்டு வர போறாங்க. அதே சமயம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸும் வந்து
ரீசனபிளாக இருக்குது. இன்ஜினும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் சேனல் ABS, அதுக்கப்புறம் அலாய்வில் வேரியன்ட் வரப்போகுது. ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான உண்மையான லிங்க் தி எக்கனாமிக் டைம்ஸில் ரெஃபர் பண்ணது லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்